அன்பர்களே, இறைமகன் திருக்குழந்தையாய் பிறப்பதற்கு முன்பு அந்த குழந்தையை பற்றி பல்வேறு கற்பனைகளிலே, பகல் கனவுகளிலே வளனார் மூழ்குகிறார். இப்பொழுது அந்த குழந்தையை தன்னுடைய கையிலே இருக்கிறது, தன்னுடைய தாயின் மடியிலே இருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கிறார். பார்த்து அந்த குழந்தையை புகழப் போகின்றார். அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை, அதன் இனிமை எப்படி இருக்கும் என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். விண்ணே புறக்கும் அருள் துஞ்சான் விரிசெவ்விதழ் தாமரை தவிசின் கண்ணே என்ன பார்ப்பென்ன கண்ணீத் கரத்தில் துஞ்சிய கால் உன்னேர் உணர உயர் உயிர்த்து உணர் வேதத்து உரை மந்திர மொழி வாய்மொழித்தோன் தவத்தோன் பண் நேர் பால் நேர் மாங்குயில் நீர் பாடி படர்நல் புகழுற்றான் என்று மகவருள் படலத்திலே இந்த செயலை அமைக்கிறார். இந்த செயலுடைய பொருள் என்ன என்றால், வானுலகத்தை காத்து ஆளும் தயையில் தூங்காதவன் விரிந்த செந்தாமரை மெத்தையின் மேல் அன்ன குஞ்சு போல கன்னித்தாயின் கையிலே தூங்கின போது வேத மந்திர வாய்மொழியுடைய மாதவன் சூசை மனத்தில் நேரிய உணர்வுகளை கொண்டு வீணை இசையையும் பாலின் சுவையையும் மாங்குயில் குரலும் ஒப்பாக பாடி முடியாத துதிகளை சொல்வான் என்க என்பது செயலுடைய பொருள். இந்த செயலுடைய கருத்து, விண்ணக வேந்தன் அயர்வற்றவன், ஆனால் கன்னித்தாயின் கையிலே உறங்குகின்றான். அது தாமரை மலரிலே அன்ன குஞ்சு துயில்வது போல உள்ளது. மந்திர மொழி வாய்த்த சூசை உணர்ச்சி பொங்க அந்த குழந்தையை புகழ்கின்றார். அது பாலின் சுவையும் வீணியின் இசையும் குயிலின் பாடலும் போல இனிதாக இருக்கிறது என்று வீரமாமுனிவர் கூறுவதை பார்க்கிறோம். விண்ணே புறக்கும் அருள் துஞ்சான் விரிசெவ்விதழ் தாமரை தவிசின் கண்ணே என்ன பார்ப்பென்ன கண்ணி கரத்தில் துஞ்சிய கால் உன்னேல் உயர்வை துயர்வேத துறை மந்திரவாய் மொழிதவத்தோன் பன்னேர் பானேர் மாங்குயில் நீர் பாடி படர்கள் புகழுற்றான் என்று இந்த பாடலை அமைக்கிறார். புகழ்ந்து பாடுகிறார். தன்னுடைய திருமகனை புகழ்ந்து பாடுகிறார் வளனார். அது பாலின் சுவையும் வீணை இசையின் சுவையும் மாங்குயில்களின் பாடல்களின் இசையும் என்று இனிமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அத்தகைய பாடல்கள் பலவற்றை நாம் தேம்பாவனையிலே பார்க்கிறோம். என் முடிந்த அளவு எல்லாவற்றையுமே நாம் சிந்தித்து பார்க்க முடியும். வாழ்க!